கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனை குறித்து வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு. ஆனா ஒரு இடத்துல அவரால் நன்மை செய்ய முடியல. இதை கிறிஸ்துவானவரே சொல்லுகிறார். வேத புஸ்தகத்துல இயேசுவானவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்க எல்லா இடத்துலயும் அற்புதம் செய்தார். ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவரால் அற்புதம் செய்ய முடியல. ஏன் அவர் அந்த இடத்துல பாரபட்சமா செயல்பட்டாரா அப்படின்னு கண்டிப்பா அவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது கிடையாது. அப்ப ஏன் அந்த இடத்துல உள்ள ஜனங்களால மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியல அப்படின்னு கேட்டா அவங்களுடைய அவிசுவாசம் தான். இயேசுவை எல்லாரும் தங்களுடைய ஆதாரமா பார்த்தாங்க, தங்களுக்கு நன்மை செய்கிறவரா பார்த்தாங்க. அவர் நம்மை நிறைவாக்குகிறவர், அவர் நம்மை செழிப்பாக்குகிறவர், அவர் நம்மை சுகம் தருகிறவரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாங்க. அதனாலதான் தங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் தேவனை தேடி வராங்க. தேவன் கிட்ட இருந்து, அதாவது இயேசு கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றாங்க. ஆனா சொந்த ஊர்ல இருக்கிற சொந்த ஜனங்கள் இயேசுவை ஒரு இரட்சகரா பார்க்கல, ஒரு நிறைவை தருகிறவரா பார்க்கல, செழிப்பை தருகிறவரா பார்க்கல. அந்த இடத்துல மரியாளின் குமாரனாகவும் ஒரு தச்சனாகவும் தான் பார்த்தாங்க. சுருக்கமா சொல்ல போனா தங்களை போல ஒரு மனிதனா தான் பார்த்தாங்க. அவரை தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கல. இந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் அப்படியே இருந்துச்சு. அவங்களால நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலர் பலவிதமா வாழுகிறாங்க. ஒரு சிலர் நிறைவா இருக்கிறாங்க, ஒரு சிலர் சுகமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தரித்திரத்துல பலவீனத்துல இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இதற்கு இயேசுதான் காரணமா, அதாவது தேவன் தான் காரணமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த மனிதர்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறதா. அப்ப எங்க தவறு இருக்குது? அவர்கள் தேவனை விசுவாசியாமல் இருப்பதின் நிமித்தம் தான் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையை அனுபவிக்க முடியாதவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்தது அப்படின்னா, இதுவரையே நீங்க தேவனை விசுவாசிக்காம இருந்த உங்க வாழ்க்கையில குறைவு இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, தேவனை விசுவாசிங்க. தேவன் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தேவன் உங்க வாழ்க்கையை நிறைவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல அப்படின்னு தான் வேதம் சொல்லி இருக்குது. அவன் பெரியவன், இவன் சிறியவன், அவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. தேவன் எல்லாருக்கும் தேவனா தான் இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை காண்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் உண்டாகும், நன்மை உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், நிறைவு உண்டாகும். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. இதுவரையே இருந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் மாறி போகும் எப்பொழுதுனா நீங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. எல்லாம் செய்ய வல்லமை உள்ள அந்த தேவனிடத்தில் நீங்க விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.